நம்ம முதல்வர் இருக்கார்ல, தூய்மை பணியாளர் பிரச்சனை அவருக்கு தெரியுதா? தூய்மை பணியாளர் எப்படி சொல்கிறாங்க? யூனிஃபார்ம் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஐயோ உங்கள் ஆட்சியில் வேறு லெவல் சார். இப்படி பெருகிறேன்னா 2 கோல்டு காயின் கிடைக்குது சார். திராவிட மாடலில் தான் இப்படி கிடைக்கும். ஏம்மா அதை எடுத்து என்ன பண்ணீங்க? இல்லை சார் அது காவல் நிலையத்தில் கொடுத்துட்டேன். நல்லா இருக்கிறேன் சார். யூனிஃபார்ம் பாருங்கள் சார் எப்படி புதுசாக இருக்குவாங்க சார். அப்படி இது சார். மழை கூட நம்ம திராவிட மாடலில் எங்கள் மேலே பெய்ய மாட்டேங்குது சார். அந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் திராவிட மாடல். அதான் சார். கேசரி சாப்பிடுங்க சார். இப்படி தான் போகுது. அப்போது இதே காலகட்டத்தில் 1300 பணியாளர்கள் சேத்துலையும் அதுலேயும் இறங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி முதல்வருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அப்பான்றாங்க. அப்பாவும் பார்க்கல, அண்ணனும் பார்க்கல. உதயண்ணா அங்கே போக சொல்கிறாரு, தமிழ் எல்லாருக்குமான மொழி, தமிழ் தான், மதம் பார்க்காது, ஜாதி பார்க்காது. தூய்மை பணியாளர்களையாவது பார்க்கட்டோம்ல அந்த தமிழ், அதையாவது பார்க்குதா? என்ன தமிழ்? அந்த தமிழ்ன்றது யாருங்கன்னு கேட்டுருந்தார் அவர் ரிப்போர்ட்டர். நானாக தான் கேட்டிருப்பேன், சார் இந்த மதம் பார்க்காது ஜாதி பார்க்காது தமிழ்ன்றது யார் சார் அப்படின்னு. தமிழ் மொழி அப்படியா? அப்போ ஹிந்தி மொழிலாம் மதம் பார்க்குமா சார், ஜாதி பார்க்குமா, தெலுங்கு மொழி பார்க்குமா சார்னு கேட்கணும். யாரா இது அதோட உள்ளே விடாதுன்னு வாங்க. இந்த மாதிரி உருட்டுறது.